அப்போ எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பு தான். பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறது என்பது அவர் அறிக்கையை சொல்லியிருக்கிறது. பாஜக எதிர்ப்பு புள்ளியை தான் நாங்கள் முன் வச்சோம். பாஜக, RSS, சங் பரிவார் அமைப்புகள், மக்கள் விரோத சக்திகள் எத்தனை பேர் இறந்தாலும் அந்த இறப்பு குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் காவல்துறைங்கிற பேரில் மத்தியில் RSS குண்டர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். கடந்த காலங்களில் வைத்த கோரிக்கை. இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். எங்களிடத்துலேருந்து பெறக்கூடிய அதான் அந்த கோரிக்கையை நாங்கள் இப்பொழுது வைக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த கோரிக்கை தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம். விடுதலை சிறுத்தைகள் எல்லோரோடும் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் நட்பாக தான் இருக்கிறோம். பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகளோடு நாங்கள் கொள்கை முரண்பாடு எங்கள்கிட்ட இருக்குது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பலமுறை இதை சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுக்கு யார் மீதும் வெறுப்பு இல்லை. வெறுப்பு அரசியலை நாங்கள் எப்போதும் விதைக்க மாட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்களுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் நாங்கள் பயணப்பட்டுருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கடந்த காலங்களில் அப்படித்தான். எங்கள் மீது கற்களை எறிந்தவர்கள் மீது கூட நாங்கள் வெறும் பூக்களைத்தான் நாங்கள் தூவிருக்கோம். இப்போதும் அப்படித்தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் மீது எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் பாஜக என்கின்ற அந்த புள்ளியிலிருந்து, அந்த எதிர்ப்பு புள்ளியிலிருந்து தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். திமுகவோடு கடந்த முறை நாங்கள் வைக்கின்ற அந்த கூட்டணி கூட திமுகவோடும் அந்த இடதுசாரிகளோடும் இணைந்து நாங்கள் பாஜக எதிர்ப்பு புள்ளியை தான் நாங்கள் முன் வச்சோம். பாஜக, RSS, சங் பரிவார் அமைப்புகள், மக்கள் விரோத சக்திகள், அவர்கள் இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்ப்பதற்காக அவர்கள் பல முனைகளில் தாக்குதலை தொடுக்கிறார்கள். ஆகவே அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது முழுமையான ஒரு மதச்சார்பற்ற சட்டம். அந்த சட்டத்தை இவர்கள் தகர்த்துவிட்டு இந்து ராஷ்டிரத்தை படைக்க விரும்புகிறார்கள், முனைகிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்போடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னோம். இப்போ நாங்கள் பாஜகவை எதிர்ப்பது அல்லது பாஜக இல்லாமல் செய்வது என்கின்ற அந்த புள்ளியில் தான் கடந்த தேர்தலில் நம்ம போட்டிட்டோம் திமுகவோடு. உங்களுக்கு தெரியும், ஒற்றை இடத்தை தான் அவங்க பெற முடிந்தது. அப்போ எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பு தான். அந்த இடத்துல இருந்து நாங்கள் தவேகாவோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தவேகாவோடு இணைந்து செயல்படுவது என்பது இந்தியா கூட்டணியில் திமுக வர வேண்டும் என்று கடந்த காலங்களில் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அதுவும் பாஜக எதிர்ப்பு தான். பாஜக எதிர்ப்பு புள்ளி. பாஜக எதிர்ப்பு என்பது வெறும் கட்சி அடிப்படையில் அல்ல, சனாதன எதிர்ப்பு களத்திலிருந்து, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை நிலையிலிருந்து நாங்கள் அதை எனக்கு தெரியும். சரத்பவார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் போவதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் தெரியும் அதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்று ஊடகவியலாளர்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா பாஜக என்பது ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற சட்டத்தை போல ஒரே கட்சி என்பதைத்தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒரே கட்சி இருக்கணும், அது பாஜக கட்சி மட்டும் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம தவிர்க்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகள் எல்லோருக்கும் இருக்குது. அந்த ஜனநாயக சக்திகளோடு நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம். அதாவது காவல் சித்திரவதை தொடர்பான அந்த காவல் சித்திரவதைக்கு எதிரான அந்த களத்தில் நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்றோம். இம்மாதிரி விசாரணை என்கின்ற பேரில் காவல் சித்திரவதை மரணங்கள் நிகழக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் நான் எப்போதும் வச்சுருக்கிறோம். அதாவது பாதிக்கப்பட்டவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் நினைக்கிறோம். இப்படி செய்கின்ற, அதாவது இந்த மாதிரியான கொடூரங்களை நிகழ்த்துகின்ற காவல்துறையின் மீது கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்போ சபரிவர்மன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதே நடவடிக்கை இதிலும் தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஜார்ஜ் ஃபெனிக்ஸ் மாதிரி குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசு இல்லை. இது கட்டாயம் குற்றவாளிகளை யாராக இருந்தாலும் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களை தண்டிப்போம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்திலே அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கை தான் இதுக்கும் போகிறது. அதாவது நீட் தேர்வு இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம். இப்பொழுதும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும். அதாவது சோனம் வாங்சுடைய கோரிக்கையோ அல்லது சிஜேபியினுடைய கோரிக்கை என்பதோ நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறது இடத்துக்கு வராமல் நீங்கள் லீக் ஆகிருக்கு, கேள்வி வினாத்தால் லீக் ஆகிருக்கு, அந்த லீக் ஆனது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதை தாண்டி மாணவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற
ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய தலைவர்கள் கூட நேற்றைக்கு சிஜேபி அமைப்பை சேர்ந்த அந்த தலைவர்களோடு மாணவர்களோடு உரையாடி பேசி நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. ஆனால் பாஜக எத்தனை பேர் இறந்தாலும் அந்த இறப்பு குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் நீட் தேர்வு நடத்துவது என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்றை கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பொதுப்பட்டியலில் இருக்கின்ற இந்த கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். அதற்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், அதற்கான மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். அதே கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிக்கையும் அதில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் நீட் தேர்வுக்கான அந்த எதிர்ப்பில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது என்பது அந்த அறிக்கையை தெரிவிக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம் இருங்க. பிஜேபி உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை இருந்தால் மாணவர்கள் இத்தனை போராட்டங்கள் நடத்துகிறாங்க, மிக மோசமாக அதாவது ரவுடிகள் குண்டாசுகளை வைத்து டெல்லியில் தாக்குதலை தொடுக்கிறார்கள். காவல்துறைங்கிற பேரில் மத்தியில் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள் மீது வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அதை தாக்குதல் நடத்தினார்கள். ஆகவே நீட் தேர்வு குறித்து அல்லது நீட் குறித்த விவாதத்தில் பிஜேபி கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை, யாருக்குமே இல்லை. இத்தனை வருஷமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, எத்தனை பேர் அதில் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத புள்ளி விவரங்களை வெளியிட்டோம்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவார்கள். ஆகவே நீட் குறித்து அவர்கள் வெளிப்படையாக இது முற்றிலுமாக அடித்தட்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் மருத்துவத்துறைக்கு வரக்கூடாது என்பதற்காக கல்வி அவர்கள்ட்ட பறிப்பதற்காக இந்த சதியை செய்கிறார்கள். ஆகவே பிஜேபி இதில் கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தெரியும், நான் சட்டசபையில் பேசிய முதல் பேச்சிலே ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேணும்னு சொல்லியிருக்கோம். அதற்கு முன்பு கடந்த அரசு இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக முன்னாள் நீதியரசர் பாட்ஷா அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி என்னை சந்திச்சிருக்கிறாங்க. 3 பேர் என்னை சந்தித்து அந்த கமிட்டியில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாரும் சந்திச்சிருக்கிறாங்க. அவர்கள் 9 மாதம் எக்ஸ்டன் கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னு நான் கேட்கும் பொழுது, ஏற்கனவே விக்டிம்ஸ்கிட்ட நாங்கள் இந்த ஆணவ படுகொலை தொடர்பான தரவுகளை வாங்கியிருக்கிறோம். ஆனால் அரசியல் கட்சிகள்கிட்ட கருத்து கேட்கல. அதில் அரசியல் கட்சிகள் கருத்து சொல்லியிருக்கிறாங்கன்னா 2 கட்சிகள் மட்டும்தான். ஒன்று விடுதலை சிறுத்தைகள், 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள்கிட்ட நாங்கள் கருத்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது, அதனால் எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து இது குறித்து நான் சொன்னேன். நான் இப்போ அவர்களும் கேட்குறாங்க. விவாதித்து எப்படி கொண்டு வர வேண்டும், எப்போது கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அல்லது அது சம்பந்தப்பட்டவர்களும் அறிவிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கின்றோம். இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும். அதில் நாங்கள் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. உங்களுக்கு தெரியும், நேற்றை கொடுத்த அறிக்கையை தெளிவாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆளுமையோடு அந்த அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே நடக்கின்ற தடியடியை கண்டிச்சிருக்கிறாங்க. அங்கே நடக்கின்ற சர்வாதிகார போக்கு கண்டிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அறிக்கையில் இருக்குது. அதனால் பாஜக எப்படி வேணாலும் சுற்றி சுற்றி நீங்கள் அந்த கேள்வியில் தொடுத்தாலும் தமிழ்நாடு அரசு அல்லது தாவேகா பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறது என்பது அவருடைய அறிக்கையை சொல்லுகின்றது. நீங்கள் அறிக்கை கொடுக்காம எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நீங்கள் அந்த கேள்வியை நம்ம சொல்லலாம். ஆனால் நேற்றைய அறிக்கை தெளிவாக இருக்கிறது என்பதை நாங்கள்